வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். இன்னொரு டிராஃப்ட், இன்ட்ரெஸ்டிங் டிராஃப்ட். ஸ்ரீலங்கா உடைய ஓடிஐ டீம், ஆல் டைம் ஓடிஐ டீம் இதான் டிராஃப்ட். மட்டு வந்து வழக்கமா பயங்கர ஹெவி ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கு. லாகுல் முதலாளியும் வந்திருக்காங்க டீம் எடுக்கிறதுக்கு. பயங்கர ஆர்வத்தோட லாகுல் இருக்காரு எல்லாத்தையும் விட. ஸோ இந்த ஸ்ரீலங்கன் டீம் தான் இப்போ எடுக்க போறோம். வழக்கம் போல நாங்க பார்த்தது அந்த டைம்ல இருந்து வர்றதுதான். 90s இருந்து விளையாட ஆரம்பிச்சவங்க. ஸோ இது எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். பாய்ஸ் வழக்கம் போல நான் கேட்குறேன். பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட், பிஸ்தா, ஸ்ட்ராபெரி யாரு கேட்க போறது? லாகுல் கேக்குறீங்களா? சரி ஸோ போடுங்க. அதான் பட்டர்ஸ்காட்ச் யாருக்கு? மட்டுக்கு. ஓகே, சாக்லேட் யாருக்கு? உங்களுக்கு. டேய். பிஸ்தா யாருக்கு? முதலாளி பிஸ்தான்ட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இதுதான் மட்டு வந்து நம்பர் 1, நான் வந்து நம்பர் 3, நீ நம்பர் 2. மட்டு ஃபர்ஸ்ட், நீ செகண்ட், நான் தேர்டு, முதலாளி தான் ஃபோர்த்து. ஃபர்ஸ்ட் நான் ஒண்ணுதான் கிடைக்குமா? அதான் யாரு வேணா எடுத்துக்கலாமே. அப்புறம் நான் செகண்டா? நீ செகண்ட், நீயும் யாரு வேணா எடுத்துக்கலாமே. அப்புறம் என்ன? சொல்லுங்க. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? போலாமா வேணாமான்னு பாக்குறேன். ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. ஐ மீன் டெக்னிக்கலி பேலன்ஸ்ல வேணாம். எனக்கு பிடிக்கும்டா ஜெயசூர்யா. போங்கடா அப்படின்ட்டான். என்ன நம்பர் 1? ஜெயசூர்யா. செகண்ட் யாரு? நானா? ஏய் என்னடா? தேர்ட் யாரு? ஜெயசூர்யா நான் எடுக்கணும்டா. உங்க சித்தப்பா அவரு. ஆமாண்டா, சித்தப்பா தான்டா அப்படிமா அவன். அப்ப நம்மளால பதில் சொல்ல முடியுமா? நான் வந்து நான் செகண்ட் சங்ககாரா எடுத்துக்கிறேன். போங்க. எந்த ஸ்பாட்ல? அதுதான் யோசிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. சங்ககாரா ஃபோர்த் எடுத்துக்கிறேன், விக்கெட் கீப்பர். தேர்ட் யாரு? தேர்ட் நான் தான். சரி, நான் ஜெயவர்தன் எடுத்துக்கிறேன். அதே ஃபோர்த்துக்கு. இரு ஒரு நிமிஷம். முதல் 7க்கு அப்புறம் எவனை எடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் டீம் வந்து. சரி, ஓகே, ஜெயவர்தன் நம்பர் 4. நான் வந்து வாட்சன், மலிங்கா 9 and 10 and 11. ஓ மை காட், வெற்றி இருக்கிற 2 நல்ல பிளேயர். நான்டா இருடா, வெயிட் பண்றேன். ஓ மை காட், யூ கைஸ். எடுங்கோ. அதான் இரு. முரளிதரன். முடிஞ்சு, அவ்வளவுதான். வேற 11 சொல்லவே தேவையில்லை. மேட்ச் முடிஞ்சு அவ்வளவு. சரி, நம்பர் நானா? நம்பர் 3 அரவிந்த் டி சில்வா. இல்ல நீ 4 சங்ககாரா 3 டி சில்வாவாடா? ஓகே. எடுங்க, யோசிக்காதீங்க, எடுங்க. கொஞ்சம் பேலன்ஸும் வேணும். சரி, தில்ஷான்டா. அப்புறம் மேத்யூஸ் அட் நம்பர் 5. முடிச்சிட்டாங்க, போங்க.
அடுத்து யாரு 2 நீ தானே லாகோல். ம். 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 சரி நம்பர் 5 ம். 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 சரி நம்பர் 5 ரணத்துங்க எடுத்துக்கிறேன். டேம் அப்படின்றாரு. வரல எப்படியும் திரும்ப அவ்வளோ தூரம் வரப்போறது இல்லை. ஒரே நிமிஷம். சொல்லுங்க 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 சீக்கிரம் சீக்கிரம். சரி இருங்கடா. பத்தும் நிசாங்கா ஓப்பனர். முதலாளி நீங்க தான். 10 நிசாங்கா எடுத்துட்டீங்க நீங்க. நான் வந்து இவன் பேர் என்ன, குசால் மெண்டிஸ் கீப்பர் நம்பர் ஓப்பனர். ஓகே. ஓப்பனர். இன்னொன்னு வந்து திஷாரா பெரேரா இதான் நம்பர் நம்பர் 7. ஓகே 7. ஓகே. இப்போ நான் தானே எடுத்தேன். ஆம். ஹசரங்கா 8. ஏய் 2 பேரும் வேணும் மாட்டோம் உனக்கு. ஸ்ரீலங்கானா 2 நல்லா ஸ்பின்னர் இருக்கணும்டா. அதான் விடுவான்னு பார்த்தேன். சரி ஓகே ஓகே எனக்கு ஸ்பின்னர் 2 பேர் இருக்காங்க போதும். யார் ஜேசூரியா திரிச்சானுமா? ஜெயசூர்யா என்னடா செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஸ்ரீலங்காக்கு நினைக்கிறேன் இல்லையா? 4th. சரி ஓகே வா பிளே எடுங்க. லாகுல் நீங்க தான். லாக்குல் நான் 11th வந்து ரங்கனா ஹெராத் எடுத்துக்கிறேன். என்னடா நீ தான்டா மட்டும். ஒரு நாஸ்டாலஜிக்கா எடுக்கணும்னு ஒரு ஆசையா தான் இருக்கு. ஜெயசூர்யா கலூர் தரேன்னு எடுத்துருவா பேசாம தில்ஷான் 1 போட்டு. சரி நல்லா தான் இருக்கும் ஒரு நாஸ்டாலஜியா. கலூர் தரேன் ஓப்பனிங் தில்ஷான் நம்பர் 3டா. இன்னொருத்தர் எடுத்தோம் க்ளவுஸை பற்றி எடுத்துக்க வேணாம். பட் I will go with I'll go with மேல மாடல் முடிச்சு விட்டுருவான். ஒரே நிமிஷம். நம்பர் 4 I'll go with மகானமா ரோஷன் மகானாமா டாப் 4 முடிச்சு விட்டார். லாகுல் நீ தான். நம்பர் 6 வந்து தினேஷ் சந்திமல் எடுத்துக்கிறேன். 6 வந்து தினேஷ் சந்திமால். ஒரே நிமிஷம் தான். இது ஒன் டவுன் வந்து அசாங்கா குருசின்ஹா. நான் வந்து அஜிந்தா மெண்டிஸ் எடுக்கிறேன். நம்பர் 9. சூப்பர். யாரும் எடுக்க மாட்டேங்க. நான் வந்து உப்புல் தரங்கா ஃபார் அனதர் ஓப்பனர். முடிஞ்சதா வெற்றி உன்னோடது?
முடிஞ்சு 2 முடிஞ்சு. மட்டு புலம்ப ஆரம்பிச்சிச்சு. வெண்டிஸ் 2.0 எடுக்கிறேன். மட்டு ஆசைப்பட்டுச்சு. இன்னொரு பவுலர் வந்து எனக்கு இது இது ஸ்டெடி வேற யாரு வாசு மலிங்காலாம் முதல்ல எடுத்துட்டீங்க. குலசேகரா தான். வேற யாரு? ஒர்க் ஹார்ஸ். என்ன நம்பர்? நம்பர் 9. லாக்குள் நீங்க தான். நான் 1 வந்து வேற வழியில மரவன் அட்டப்பட்டு எடுத்துக்கிறேன். வழி இல்லடா, நல்ல பிளேயர் தான்டா. இல்ல எக்ஸ்ப்ளோசிவ் கிடையாதுல்ல, அது சொல்றேன். நானா சொல்லுங்க யோசிக்காதீங்க. டைம் போடுங்க. சரி, இருக்கிற 2 ஃபாஸ்ட் பவுலர் இவனுக்கு தான் இருக்கானுங்க மிச்சம். டில்ஹாரா பெர்னாண்டோ, ஜாய்ஸா. ஓகே, என்ன நம்பர்? 10-11. லெஃப்ட் ஆம்பரம் வேணும். ஓகே. நானா பத்திரானா எடுத்துட்டீங்களா? 10 10வது போட்டுருவா பத்திரானா. நான் வந்து மோகன் பிஷாரா. நீங்க? நான் வந்து இவர் பேர் என்ன, கமிந்து மெண்டிஸ். நம்பர் 5லயும் போடலாம், 6லயும் போடலாம். நான் நம்பர் 5ல கமிந்து மெண்டிஸ் போடுறேன். நம்பர் 6ல வந்து என்னடா தப்புன் சனக்கா போடுறேன். 2 ஸ்பின்னரையும் முடிச்சு விட்டான் பாரு வெற்றி. இந்த ஸ்பின் வேணுமா இருக்கு, அந்த ஸ்பின் வேணுமா இருக்கு அப்படின்னு. என்னோட 5 வந்து ஒரு நிமிஷம். திசாரா பெரேரா எடுத்திருக்க வெற்றி. சனக்காவும் எடுத்திருக்கியா? ஆமா, மெண்டிஸ், சனக்கா, பெரேரா. ஓகே, 5 சரித் அசலங்கா. சிக்ஸ் போட்டுக்கிறேன் சரித் அசலங்கா. அப்புறம் பாத்துக்கிறேன். ரோலிங்கும் போடுவோம். தட்டுது மட்டும் தட்டுது. இங்க கேக்குது. நானா? நாங்க இப்ப குலசேகரா எடுத்துட்டாங்களா? எடுத்தாச்சு. ரைட். சரி, நம்பர் 9 வந்து குமார தர்மசேனா. அப்படின்றாரு. மட்டு கணக்குல வச்சிருக்கு. அடுத்தது அவனதான் எடுக்கலான்னு இருந்தேன். நம்பர் 8 8 போட்டு என்ன சொன்ன? 8 இல்ல 9 மாத்திக்கலாம். அப்புறம் எது போடன்னு கேக்குறேன். பாத்தி 9 போட்டுக்கோ. இருக்கான் இப்படியா? ஓ, இங்க இருக்கான்.
ஏன்டா இல்ல இல்ல இவனை எடுக்கணுமா? இவன் எடுக்கணுமாலாம் ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்றாங்க. இருக்கணும் ஆனா கட்டி வேண்டாம். சரி வேணாம் அவரு, அவன் வேணாம். நான் திலக்கரத்ன எடுக்காது. அஸ்வின் என்ன எந்த நம்பர் திலக்கரத்ன என்ன? நம்பர் ம் நம்பர் 6 அண்ட் நம்பர் 9 தீக்ஷானா. தீக்ஷானா அப்புறம் யாரு? திலகரத்னா எத்தனாவது? 6. நம்பர் 6. மானாமா திலகரத்னா 2 பேருமா? ம் சரி குலசேகர எடுத்துட்டீங்களா? டேய் டேய் எத்தனை எடுத்தாச்சுடா. தடவை கேட்ப? நீ எடுத்தாச்சுடா. அதே சரி ரெண்டாவது வேற குலசேகர பாக்கடா. கேக்குறடா. டேய் இது விட்டு விட்டு வருதுடா. ஹலோ இவர் மகையில என்ன மர்மன் குலசேகர நுவான் குலசேகரா. நுவான் சரி, இப்ப நீ குலசேகர். யார் எடுக்க போற சொல்லு. இங்க இருங்க. இவனை எடுக்கணுமான்னு தான் யோசிக்கிறேன். மற்ற நிலைமை நமக்கு வந்துருச்சு. சரி இருக்காது. இவனை பிடிக்காது. சொய்சா எடுத்துட்டீங்க. விக்ரமசிங்க எடுத்துட்டீங்களா? இல்ல பிரமோதயா விக்ரமசிங்க. இல்ல இல்ல இல்ல. எதுல போடுறது அவரு? போடுங்க. 11 9 10 அதை போட்டுக்கோங்க. மற்றவங்கள மேல கொண்டுக்கலாம். விக்ரமசிங்கே தானே? ம் எப்ப என்ன நம்பர் போடணும்? இல்ல கேக்கலடா எனக்கு. 8 கூட போட்டுக்கூடா. 8 கூட போட்டுக்கூடா. சரி, இப்ப நான் தானே. ம் தப்பா. நான் 5 வந்து தனஞ்சய டிசில்வா எடுக்கிறேன். ஓகே. நான் வந்து நம்பர் 8 வந்து மொஹரூஃப் எடுக்கிறேன். எத்தனை ஆல்ரெடி கொஞ்சம் விட்டுக்குறேன். அப்புறம் நம்பர் 4 வந்து திமிரனே திமிரனையா லஹீரு திமிரனே. திருமணேவா நம்பர் 4. வெற்றி இன்னொரு ஓப்பனர் தான். நம்பர் 3 தான் மிஸ்ஸிங்கா? ஓகே. வெற்றிக்கு எத்தனை ஸ்பாட்ரா இருக்கு? ஒரு ஸ்பாட். இன்னும் ஒரு ஸ்டார்ட் தான் பிரதர். அடுத்த ரவுண்ட்ல. ஃபுட்டு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். என்னடா மௌரூஃப் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டா இருந்திருக்கும். அது பேசறதுக்கு நம்பர் பவுலிங் நல்லா தான். பேட்டிங் கிளாஸ் 3 நம்பர் 7 வந்து டேய் நான் எடுக்கணும்டா இன்னும். அவன் எடுக்கணும்டா. அவன் யார் சொன்னான் சொல்லு. யார சொன்னான்? சொல்ல முடியாது. சொல்லல, யாரையும் சொல்றேன். இல்ல பரவாயில்ல. ஷமிகா கருணரத்ன தானே சொன்னேன். எடுத்துருங்க சொல்றா. ஷமிகா கருணரத்ன தானே சொன்னேன். அவன் என்னோட தேர்ட் டீம் இருக்கு. விஜய் ப்ரோ என்னடா டேய் சொல்லு. யார் சொன்ன சொல்லு. அவன் தானே சொன்ன. எடுக்கலையா நீ? நீ யார சொன்னேன்னு சொல்லு. கருணரத்னாவா சொன்ன? யாரையோ சொன்னேன். ஒரே நிமிஷம் வரும். டிக்வெல்ல சொன்னான். அது இவங்க எல்லாம் ஒரே ரேஞ்ச் தான். அதுல 2 3 பேர் இருக்காங்க. எடுத்துக்க வேண்டியதுதான். நிறைய பேர் இருக்காங்க. கல்லூரி தரன ஒரு இதுக்காக எடுத்துட்டேன். சரி, நான் ஹசனுங்க 7 புஷ் பண்றேன். குலசேகரா 8 போட்டுட்டு ஈசான் மலிங்கா எடுத்துறேன். மலிங்கா தான் கிடைக்கல. மலிங்கா 2.2 எல்லாத்தையும் எடுக்கிற அப்படின்னு இருக்கேன். ஏன் தேர்ட் சீமர் எனக்கு வேணும். அதனால ஈசான் மலிங்கா, துஷாரா, குலசேகரா ஓகே தான். அசரங்கா, முரளிதரன் 5 போலர். அடுத்து நம்பர் நானா எடுத்துட்டேன்னு சொல்ல. உப்பல் சந்தனா எடுத்து முடிச்சாச்சு. வெற்றி
அவன் ஓப்பனர் எடுத்தான்டா. வெற்றி எடுக்கலடா, நீதான் நான் எடுத்தடா. தரங் அவன் நான் சந்திமால் தரங்க தான் எடுத்திருக்கான். சந்தனா கம்பெனில இருக்கான், என்ன எடுக்கல, கம்பெனில தான் உப்பல் இருக்கான். சந்தனா. யாரோ 7 எடுத்தாங்கடா. எடுத்திருக்க? ஆமா 7 7 யாரா மாத்திக்கிறேன் பிரதர். வேற ஆள் எடுத்துக்கலாம். அவ்வளோ ஆல்ரவுண்டர் சந்தனா தானே. எப்பவுமே எடுக்கலையாடா, சந்தனாலாம் எப்பவுமே எடுக்கல, எடுக்கல. எடுக்கலடா. சரி நீ எடு, இப்ப 2 பிளேயர். 2 பேரா? ஐ மீன் ஆக்சுவலாக ஜெயசூர்யா, தில்ஷான், தீக்ஷனா 3 ஃபாஸ்ட் பவுலர் 3 ஸ்பின்னர் இருக்காங்க. மேத்யூஸ், ஃபெர்னாண்டோ, ஜாய்ஸா 3 ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. பேட்ஸ்மேனே ஒருத்தர் எடுத்துறான். I'll go for இருக்கிறதுலே யார் கடியான யார் சொன்னா? கமெண்டேட்டர். பாஸ் போலர் யார் யாருன்னு சொன்ன? தில்ஹாரா, ஃபெர்னாண்டோ, பெர்னாண்டோ, நோவா, ஜாய்ஸா, ஜாய்ஸ். மேத்யூஸ் மேத்யூஸ். சரி ஓகே. 3 ஸ்பின்னர் இருக்காங்க. ஸோ I'll go for another batsman, ரசல் அர்னால்ட். இருக்கிறதுலே worst commentator, irritating. எத்தனாவது? 7 ஐ மீன் 7. 8 வந்து யார் போடுறது? இன்னும் ஃபாஸ்ட் பவுலர் போயிடுவான். வேணாம், கொஞ்சம் டைம் கொடுங்க. இதான் லாஸ்ட் ரவுண்ட்ல இல்லையா? ஆமாமா, லாஸ்ட் ரவுண்ட். இன்னும் ஒரு ஸ்பாட் தான் இருக்கு எனக்கு. இந்த ஸ்பாட்டுக்கு மௌரூஃப் இருந்தானா நல்லா இருந்திருக்கும். வெற்றி எனக்கு கூட நீ வந்து ஜெயசூர்யா நல்லா இருந்துரும். என்னடா நீ ஜெயசூர்யா கூட நான் ம் மௌரூஃப் கொடுக்குறேன். சரி, நான் வந்து இப்போ பேட்டிங் ரொம்ப வீக்காக இருந்தேன். ஐ மீன் நல்லா தான் இருக்கு, நல்லா ஸ்டேபிள் பேட்ஸ்மேன். ஓ 8 வந்து ஹசரங்காவா, குலசேகராவா? 8 குலசேகரா, 7 ஹசரங்கா. ஓ, இப்ப யார் நான் தான் இருக்கணுமாடா? நான் தானே இல்ல இல்ல எடுக்கணும். அவன் எடுத்து குலசேகரா நிறைய முடிக்கலையே. மேட்ச் 8 ஆடி இருக்கான் ஸ்ரீலங்காவுக்கு. அவன் இன்னும் சொல்லி முடிக்கல, அவன் மட்டும் சொல்லணும். சரி, நான் உங்க பவுலிங் டீம்லாம் ஒரு வாட்டி சொல்லுங்களா? அதான் சொல்றேன், இவங்க பேட்டருக்கு எடுக்கிறதுக்கு பவுலர்ஸ் எடுத்துக்கலாம், நல்ல பவுலர்ஸா. சமீரா எடுத்துக்கிறேன். சமீரா நம்பர் 8. இப்போதைக்கு இம்ப்ரூவ்டா இருக்கிறதுனால தீக்ஷனா 8, நம்பர் 9 சமீரா. சரி, லாகுல் நீதான்டா. இந்த நிரோஷன் டிக்வெல எடுத்துட்டாரா மட்டும்? இல்ல இல்ல எடுக்கல. எடுக்கணுமா? அவன் யோசிக்கணும். அது கீப்பர் இருக்கான்ல. அவனை எடுத்துக்கலாமா? சொல்றா. ஆக்சுவலா சந்தானா வெற்றி எடுத்துட்டான்னு நினைச்சேன். புல் சந்தானா விஜய் ப்ரோ, நீங்க 10 நிக்ஸாங்கா எடுத்துட்டீங்கல்ல? எடுத்தாச்சு பிரதர். சங்காலாம் எப்பயும் எடுத்தாச்சு. நிறைய இருக்காங்கடா சும்மா ஓபனர்ஸ். சும்மா ஓபனர்ஸ் அதான் நீங்க சொல்லிட்டீங்க. ஸ்ரீலங்காக்கு ஓபனர்ஸ் அந்த ரேஞ்சில நிறைய பேர் இருக்காங்கடான்ற. அவிஷ்கா பெர்னாண்டோ எடுத்துட்டீங்களா? இல்ல, நம்பர் 2 எடுத்துறியா? சொல்லு. சரி, நான் எடுத்துக்கிறேன். அவிஷ்கா பெர்னாண்டோ. யார் எடுத்துக்கிறேன்? அவிஷ்கா பெர்னாண்டோ ஓபனிங். போடுங்க. அவிஷ்கா பெர்னாண்டோ. ஓகே, நான் வந்து திமுத் கருணரத்ன எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கேப்டன். அவனை தான் நீ எடுப்பேன்னு பார்த்தேன். அவன் நல்ல ஓபனரா, சாலிட் பிளேயர். நான் எடுத்துட்டீங்கன்னு நினைச்சேன். அந்த ஆப்ஷனுக்கு அந்த டீமுக்கு உங்களுக்கு யாரு ஆனா கீப்பிங் பண்ணுவாங்க?
யாருக்குடா? எனக்கா? உனக்கு தான் விஜய். கீப்பர் இல்லையா? டீம் ஆட் அழியுங்க, பண்ணுவாங்க. கலைச்சிருங்க சீரியஸாவாடா? இந்த கலைச்சிருங்க. டீம் அவன் 2 கணக்கு பேர் நாங்க பண்ணிட்டு வெளியே எடுத்துருவோம். இல்லடா கீப்பர் நிசாங்கா, குருசின்ஹா, ஜெயவர்தனே, தனஞ்சய தி சில்வா, சரித் அசலங்கா, அசரங்கா. நீங்க வந்து ஜெயவர்தனை கொடுத்துடணும் இப்ப கம்பெனிக்கு. அது வந்து யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இல்ல இல்ல இல்ல, யாரு டீம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த எடுத்து முடிங்க. 2 விக்கெட் கீப்பர் இல்லையா என்கிட்ட அப்போ? என்கிட்ட 2 விக்கெட் கீப்பர் கர்ணரத்ன இருக்கு. இக்பால் வேற யாரோ எடு. ஸ்வாப் பண்ணிக்கலாமா? கருணரத்னேக்கு போல எதுக்கு வேற யாரும் இருக்கு சொல்றீங்க? யாராவது ஒருத்தர் மாத்திக்கிறேன் அப்போ. ஜெயவர்தனை அது எப்படி எடுத்துக்கோங்க. அப்புறமா மாத்துறது? கடைசியா எடுத்து தானே மாத்தணும். கிரிக்கெட் பேர் கடைசியா எடுத்து மாத்துறா. அப்பாடா சண்டை வந்துருச்சு. கடைசியா எடுத்ததை எப்படா இது பண்ண முடியும்? ஆமாண்டா, அதுக்காக ஆமா அப்புறம் அதான் ரைட் மட்டும் சொல்றதுதான் கரெக்ட். என்ன கடைசி அடுத்த பிளேயர் தான் நான் மாத்த முடியும். அது எப்படி நீ போயிட்டு வேற யாரும் அப்பனா எடுக்கல. அப்ப மத்த பிளேயரை மாத்துறேன்னா ஜெயவர்தனை மாத்தி விட்டுரு. ஸ்டார் பிளேயர் நீங்க உங்க ரூல்ஸ் வச்சிருக்க மாதிரி. நீங்க ரூல்ஸ் வச்சிருக்கீங்களா யார் ஸ்டாரு சரி யார் போங்க. ஹையஸ்ட்? குசால் பெரேரா, குசால் ஜானித் பெரேரா போங்க. குசால் பெரேரா அவன் எடுப்பான்னு பார்த்தா இது எடுத்து வச்சிருக்கான். நல்லதுதான். குசால் பெரேரா கூட்டு தான் போங்க. அவன் தான் இன்னொரு ஓப்பனர். நல்ல ஆப்ஷன். ஆக்சுவலா நான் அவன் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். நான் இப்ப கீப்பர் இல்லாம இருக்கிறதுனால என்னடா உனக்குதான் கீப்பர் இருக்காங்கல்ல. ஆனா இவன் ஆனா இன்னும் குசால் பெரேரா கீப்பர் இல்லாட்டியும் he can பேட் தானே. 1 டவுன் கூட இப்போ வந்துட்டு தானே இருக்கான். ஸோ நான் வந்து குணத்திலக்கான 1 டவுன் இருக்கு. தனுஷ்கா குணத்திலகாவா? ஓகே. நீ வந்து கருணரத்னை எடுத்து குசல் மெண்டிஸ் 1 டவுன் அனுப்பியிருக்கலாம்ல. அது இன்னும் பெஸ்ட் ஆப்ஷன். கருணரத்னை எடுத்துக்கலாம் குணத்திலகா போல. சரி பரவாயில்ல. அவன் இன்னும் கன்சிஸ்டன்ட். இப்ப மாத்த முடியாது. முதலாளி இப்ப எல்லாரும் அவங்க டீம் எடுத்துட்டீங்க. மட்டும் நீ தான் நம்பர் 1 சொல்லுவோம் டீமை பத்தி. டீம் தான் டாப் 3 கொஞ்சம் மீன் கல்லூரி நான் எடுக்காம மேபி போயிருந்தா இன்னும் ஜெயசூர்யா தில்ஷா நல்லா இருக்கும். பட் ஒரு நாஸ்டாலஜிக் 96 ஃபீலிங்காக ஜெயசூர்யா கல்லூரி ஓப்பனிங்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தில்ஷான் ஆப்வியஸ்லி நல்ல ஆப்ஷன். 2 பேரும் ஸ்பின்னும் போடுவாங்க, விக்கெட் கீப்பரும் முடிஞ்சிச்சு. மகானமா நம்பர் 4, நம்பர் 5 திலக் ரத்னே, 6 அர்னால்டு, 7 மேத்யூஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் மகானாமா 5 மேத்யூஸ் நான் ஃபர்ஸ்ட். அப்படியா? ஓகே 5 மேத்யூஸ் வச்சுக்கோ. அதெல்லாம் ஒண்ணுதான். 5, 6, 7 இது மாதிரி தான். கொஞ்சம் நிறைய ஓவர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா மேத்யூஸ் சீக்கிரம் வந்துடுவாப்ல. இல்லைன்னா அர்னால்டு, திலக் ரத்னே, மேத்யூஸ் வச்சுக்கோ. அந்த மாதிரி. நம்பர் 8 சமீரா, தீக்ஷானா. நம்பர் 9 7 அர்னால்டுன்னு சொல்லிருக்க நீ அதானே? அதான் 5, 6, 7. 5, 6, 7. நம்பர் 8 தீக்ஷானா. நம்பர் 9 அதான் சமீரா, பெர்னாண்டோ, ஜாய்ஸா. ஓரளவுக்கு நல்ல பேஸ் இருக்கும். ஒரு 3 ஸ்பின்னர் இருக்காங்க, 4 ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன் இருக்காங்க. நம்பர் 8 இட்ஸ் a little high for தீக்ஷானா, பட் வழி இல்ல. நம்பர் 8 லிட்டில் ஹை ஃபார் தீக்ஷானா தான். 5வது பவுலர் உனக்கு ஜெயசூர்யா, தில்ஷான் இருக்காங்க. மேத்யூஸ் சரி ஓகே. ஜொய்ஸா வெளியே வந்து வேற யாரும் உனக்கு ஃபாஸ்ட் பவுலர் கிடைக்கலையா? இல்லடா, ஜோய்ஸா வந்து இன்ஜுரினால இல்ல. பட் ஒன்ஸ் அந்த ஃபிட்டா இருந்தானே நல்ல ஃபாஸ்ட் பவுலர் எனக்கு பிடிக்கும். இப்போ வெளியே நிறைய மதுசங்கா இருக்காங்க, நிறைய இருக்காங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் வேணும். இந்த இவங்க கூட எடுத்துருக்கலாம். அந்த டெஸ்ட்ல நல்லா போடுவானே லஹீர் குமாராவா? பட் ஐ வாண்டட் ஜாய்ஸா. நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெஃப்ட் ஆர்ம்ல வாஸ்கறது நல்லா ஆக்சுவலா போடுவான். இப்போ நிறைய இன்ஜுரினால இது இருந்துச்சு. நல்ல ஹைட் இருக்கும். ஓரளவுக்கு ஐ லைக் அஸ் அ பவுலர். ஃபிட் நல்லா போடுவாப்ல. அதனால அடுத்தது யார்? நம்பர் 2 லாக்குல் நீங்க தான். நீங்களே டிஸ்கஸ் பண்ணுங்க ஒரு நிமிஷம். சரி, அதுக்கு முன்னாடி லாக்குல் டீமை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. அவன் போயிட்டான். அட்டாப்பட்டு ஓப்பனிங்கு, அபிஷ்கா பெர்னாண்டோ ஓப்பனிங்கு, அரவிந்த் டிசில்வா 1 டவுனு, சங்ககாரா 2 டவுனு, அர்ஜுன் ரணதுங்கா நம்பர் 5, சந்திமால் நம்பர் 6. ஐ திங்க் 3, 4, 5, 6. சந்திமாலுக்கு 6 எனக்கு நாட் ஷூர். 3, 4, 5 வந்து கன் அவனுக்கு. 7 வந்து சந்தனா ஐம் நாட் ஷூர். விக்ரமசிங்கே ஓகே, தர்மசேனா ஓகே, பத்திரானா, ஹீரத் 8, 9, 10 ஓகே தான்.
ஸோ 6-7 எனக்கு ஐ ஹேவ் கொஸ்டின் மார்க்ஸ். அட்டப்பட்டு ஓகே 1. 2 7 வந்து வந்து மேஜர். எதிரா 7 வந்து 7 வந்து சந்தனா இல்ல, வேற யாராவது பேட்ஸ்மேன் எடுத்துட்டு போயிருக்கலாம். போனா வேற யாரும் பவுலிங் போறதுக்கு ஆப்ஷனும் இல்லையா மேல? அரவிந்த் சில்வா. ஓகே, அரவிந்த் டிசில்வா ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதான் அவனுடைய டீம். உனக்கு ஏன்னா சந்தனா மேல அழகாண்டு சந்தனா வந்து லைக் என்ன சொல்றது, இங்கிலாந்துல எப்படி அவங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் வச்சு சும்மா மீடியம் பேசர் வச்சு போடுவாங்களோ அந்த மாதிரி இங்க சும்மா ஒரு 4 ஓவர் ஒரு 20 ரன் அடிக்கிறோம் அந்த மாதிரி தான். நார் பேட்ஸ்மேன் ஆர் நார் பவுலர் அப்படியா? அப்படின்னு சரி, நான் டீம் சொல்றேன். சொல்லு. பட் சரி ஓகே. என்னோட டீம் வந்து அதுதான் நிசாங்கா, குசால் பெரேரா இப்பதான் அடிச்சாங்க இந்தியாவோட. ஆனா நல்ல சாலிட் இதுதான் இப்போ நிசாங்கா அண்ட் குசால் பெரேரா. கீப்பர் நீங்க எடுக்க சொன்னீங்க, பட் தென் லெஃப்ட் ரைட் வருது, நல்ல ஓப்பனர்ஸ் தான். 3-4 குட் பேட்டர்ஸ். ப்ரெஷர் அண்டர் ப்ரெஷர் நல்லா விளையாடுவாங்க. அசங்கா குருசின்னா அந்த 96 வேர்ல்ட் கப்ல அவங்க அடிக்கும் போது எல்லா ப்ரெஷர் கேம்லயும் பெர்ஃபார்ம்டு. லெஃப்ட் ஹேண்டர். நம்பர் 4 ஜெயவர்தனே கேப்டன். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, லெஜெண்டரி பிளேயர், ஒன் ஆஃப் த மாடர்ன் டே கிரேட்ஸ். அதுக்கு அடுத்து வந்து தனஞ்சய டிசில்வா, சரித் அசலங்கா 2 பேருமே எக்ஸலன்ட் யூட்டிலிட்டி பிளேயர்ஸ். ஆஃப் ஸ்பின் போடுவாங்க. அந்த அசலங்கா ரைட் லெஃப்ட் மாத்தி மாத்தி வருது, எல்லாமே ரைட் லெஃப்ட். நிசாங்கா ரைட்டு, குசல் பெரேரா லெஃப்ட், குருசினா லெஃப்ட், ஜெயவர்தனே ரைட்டு, டிசில்வா ரைட்டு, சரித் அசலங்கா லெஃப்ட். 2 பேருமே bowling போடுவாங்க 5-6ல. அசரங்கா நம்பர் 7. அது எப்படியா இருந்தாலும் ஒரு நம்பர் 4 விளையாடுவாரு, 5 விளையாடுவாரு, இறங்கி அவுட் ஆவாரு, ஏதோ பண்ணுவாரு. பட் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கணக்குக்கு நம்பர் 7 வனிந்து அசரங்கா. 8 குலசேகரா. நிறைய மேட்ச் நான் ஸ்ரீலங்கா கம்பெரிட் ஆடி இருக்காரு. நியூ பால் வேல்யூ இருக்கு. துஷாரா அவரோட நியூ பால் ஓப்பனிங் பண்ண போறாரு. ஸோ நுவான் துஷாரா, நான் நுவான் குலசேகரா அப்படிங்கிறப்ப வந்து நல்ல நியூ பால் பேர், விக்கெட் டேக்கிங் பேர் நியூ பால்ல. அப்புறம் ஈசான் மலிங்கா நல்லா டெத்ல போடுவாரு. லெஜெண்டரி முத்தையா முரளிதரன் இருக்காரு, 10 ஓவர் போட்டுருவாரு. ஸோ அசரங்கா முத்தையா முரளிதரன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி குட் காம்பினேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்பின்னர்ஸ் ஸ்பின் டேங்கிள் பண்றதுக்கு. ஸோ நல்ல 5 பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். குலசேகரா, துஷாரா நியூ பாலுக்கு, டெத்லயும் ஈசான் மலிங்கா நல்லா தான் போடுவாரு. தேர்ட் சீமரா அசரங்கா முரளிதரன் அப்படிங்கிறது ஒரு லெஜெண்டரி ஸ்பின் bowling காம்பினேஷன் நான் நினைக்கிறேன். இது போக சப்போர்ட்டிங் ஸ்பின்னர்ஸ் வந்து தனஞ்சய் டிசில்வா, சரித் அசலங்கா இவங்கலாம் இருக்காங்க. ஒரு நல்ல கேப்டன் ஜெயவர்தன் இருக்காரு. ஸோ இதான் என்னோட டீம். முதலாளி மட்டும் என் டீமை பத்தி சொல்லிட்டு அப்புறம் சொல்லு என்னென்ன நினைக்கிறேன்னு சொல்லு. அதான் தனஞ்சய டிசில்வா, சரித் அசலங்கா இன்னொரு ஒரு ஆப்ஷன் போயிட்டு இன்னும் நல்ல பேட்ஸ்மேனா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆப்வியஸ்லி பவுலிங் ஏற்கனவே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. லைக் பிரைமரியா 5 பவுலர் இருக்காங்க. பெருசா தனஞ்சய டிசில்வா இல்ல அசலங்கா ஒன்றும் ஒருத்தர் போட்டா போதும். இன்னொரு பேட்ஸ்மேன் யாராச்சும் நல்ல பேட்ஸ்மேன் போயிடலாம். மேபி அதுக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்போ அந்த பேட்ஸ்மேன் இல்ல. அசலங்கா வந்து ஒரு கன்சிஸ்டன்டா தான் இப்ப அடிக்கிறாரு அவரு. டிடிஎஸ் ஓகே, யூட்டிலிட்டி நம்பர் 5க்கு கரெக்டா டிடிஎஸ் இருப்பாரு அப்படின்னு யூட்டிலிட்டி வந்து ஏற்கனவே மற்றவங்க கிட்ட வந்து இருக்கும் போது அந்த ஸ்பின் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும். பட் அது அதர்வைஸ் பட் அசரங்கா வந்து மேபி நம்பர் 7 அவங்க கண்ட்ரிக்கு நல்லா தான் விளையாடி இருக்காரு. அதனால ஓகே தான், நம்பர் 7 ஓகே தான். குலசேகராவும் பேட்டிங் பண்ணுவாரு ஓரளவுக்கு. முதலாளி உங்க டீம் ஓப்பனிங் தான் குசால் மெண்டிஸ், சுப்புல் தரங்கா கொஞ்சம் ஆங்கர் பண்ணுவாரு. குணத்திலக்காவும் அதே மாதிரி தான். திமிரனே மெண்டிஸ் கூட முன்னாடி இறக்கி விட்டுலாம், அதுக்கப்புறம் திருமணே இறக்கி விட்டுட்டு தசுன் சனக்கா கேன் கேரி ஃபினிஷ் மேட்சஸ், லாங் இன்னிங்ஸ் ஆடலாம். இஷாரா பெரேரா, மஹ்ரூப் ஆல்ரவுண்டர்ஸ், போத் ஃபினிஷர்ஸ், பிக் ஹிட்டர்ஸ் இந்த பேட் வேற. ஸோ பேட்டிங் வந்து அட்லீஸ்ட் 8 வரைக்கும் இருக்கு. ஸோ தே கேன் பிளே த்ரூ த ஹோல் இன்னிங்ஸ். பவுலர்ஸ் வந்து சொல்ல தேவையில்லை, மிஸ்ட்ரி பவுலர் அஜித் மெண்டிஸ், அப்புறம் த கிரேட் லெஜெண்டரி வாட்சன் மலிங்கா இருக்காங்க. ஸோ சாலிடா எனக்கு வந்து 50 ஓவர் போடுறதுக்கும் ஆள் இருக்கு. பிளஸ் எக்ஸ்ட்ரா பவுலிங் போடணும்னா மெண்டிஸ் இருக்காரு, தசுன் சனக்கா இருக்காரு, ஸ்பின் ஆப்ஷன்ஸ். ஓகே, மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஸோ இட்ஸ் ஓவரால் குட் தான். ஓகே, மட்டும் என்ன நினைக்கிற வெட்டி டீமை பத்தி? மிடில் ஆர்டர் டு கொஞ்சம் டாப் ஆர்டர் கொஞ்சம் இப்போ திருமணமும் ரொம்ப டாப் ஆர்டர்ல விளையாடுறவர் எல்லாம் குசால்மெண்டிஸ் கீழே வந்து மேபி கருணரத்ன யாராவது இருந்தா கொஞ்சம் ஸ்டேபிளா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல சான்ஸ் கடைசியில வெற்றி எடுக்கிறதுக்கு. அதான் 3 ஆல்ரவுண்டர். ஷனாக்கா மோர் ஆஃப் பேட்டிங் ஆல்ரவுண்டர். பெரேரா மஹ்ரூஃப் அதான் 2 பேரும் எடுத்ததுக்கு போல எனக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தேன்னா எதுக்குடா விட்டு கொடுக்கணும். மற்றபடி மஹ்ரூஃப் நல்ல ஆப்ஷன் தான். கொஞ்சம் சீக்கிரம் போக மாட்டாரு அப்படின்னு விட்டுட்டேன், போயிருக்கலாம். ஓகே,
மீன் ஓகே. வாஸ் மலிங்கா இருக்கிறது வந்து பெரிய இதுதான். பட் பேட்டிங் வைஸ் கொஞ்சம் அது வந்து பேட்டிங்ல கொஞ்சம் தெரியுது. ஸோ இப்போதைக்கு இதுதான் எங்களுடைய டீம் சார். ஸோ பாருங்க வியூஸ், இதுல மிஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் மிஸ்ஸஸ் சொல்லுங்க. ஜெகன் முபாரக், சத்துர சிங், ரவீந்திர புஷ்பகுமாரா. அந்த டைம் டெண்டுல்கர் அட்டி வெளுத்து விடுவாரு. டெண்டுல்கர் அட்டியா போட்டு விட்டாரு அந்த சூரஜ் ரங்கி, அவர் விளையாண்டதெல்லாம் இல்ல, டெண்டுல்கர் அடிச்சதுதான் ஞாபகம் இருக்கு. சுரங்கா லக்மல், நான் அதான் அகிலா தனஞ்சய் எடுக்கலான்னு பார்த்தேன். இவங்க அகிலா தனஞ்சயா. எல்லாம் மெண்டிஸ் போன அப்புறம் மெண்டிஸ் 2.0 அப்படின்னு சரி அதுக்குள்ள தீக்ஷாவே எடுத்துக்கலாம்னு. சேனநாயக் இல்ல, அந்த சமரவீராவும் ஒரு சாலிட் மிட் ஆர்டர் ஆப்ஷன் தான். சமரவீரா இப்ப இருக்கிற சமரவீராவா? இல்லடா, அது சதீர சமர விக்ரமேடா. அது இப்ப பழைய சமரவீர தில்லான் சமரவீரான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு சாலிட் பேட்டர் தான். அவரு வெள்ளைலாகி எடுத்துக்கலாம். நம்பர் 7 நான் 2 ஸ்பின்னர் எடுத்துட்டேன் இருக்கேன், அதனால வெள்ளைக்கு வேணும்னு விட்டேன். நான் யோசிச்சேன், சரி வேணாம்னு விட்டாச்சு. வேற யாரு? சுரங்க லக்மால் சொல்லிட்டேல்ல. சுரங்க மதிஷா தில்ஷான் மோசிங்கா எடுத்துக்கலாம், நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெருசா ஓகே. மேபி வேற இருந்து சச்சித்ர சேனநாயகே, சேனநாயகே, ரந்தீவ், இவங்க எல்லாம் ஒரே ரந்தீவ் சிஎஸ்கே கல்யாணது. ஆமாமா, ரந்தீவ் தான் சிஎஸ்கே விளையாடுனது. சிகுகே பிரசன்னா, இந்த கசுன் ரஜிதா இவங்களெல்லாம் நீங்க எடுக்கல, சரி பரவாயில்ல. ஸோ இதான் எங்களோட டீம்ஸ். பாருங்க வியூவர்ஸ், நீங்களும் யாரும் மிஸ் பண்ணிருக்கோன்னு சொல்லுங்க, எந்த டீம் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஓட் பண்ணுங்க, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். முதலாளி நீங்க சொல்ற சொன்னீங்கன்னா we can close. இதான் எங்க டீம்ஸ், பாத்துக்கோங்க, ஃபோன் பண்ணுங்க. We'll be back with more videos. We'll sign off for this Squad. Bye.